உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாதம் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக அடைவுகளாகப்பட்டது. கும்ப ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம். அந்த குரு பகவானோடு சூரியன் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அந்த சூரிய பகவான் சிம்மத்துக்கு வந்துடுறாங்க. புதன் பகவான் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பாங்க. அதே சமயத்தில் சுக்கிர பகவானும் கன்னியில் நீச்சம். அப்போ இந்த கும்ப ராசிக்கு சாதகமான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு சுக்கிர பகவான் 9ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 9ஆம் இடத்து அதிபதி நீச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயத்துல கும்ப ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்ல விஷயம். பண விஷயத்துல ஏதாவது ரூபத்துல கடன் படுவீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பணம் களவு போகலாம், வீட்டில் ஏதாவது திருட்டு போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன். திருமண பேச்சு இப்போ இந்த மாசத்துல பேசுறீங்க அப்படின்னா பேசாமல் இருப்பது நல்ல விஷயம். குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த விஷயத்திலையுமே அவங்க ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போறீங்க, இல்லை ஒரு சம்பளம் உங்க கைக்கு வருது, இதுல எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையிலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கைக்கு காசு வந்தாலும் அதை கையாள்வதில் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நகை தங்கிட்ட இருக்கக்கூடிய நகை, தாங்க அணியக்கூடிய நகை, இந்த நகைகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இது இந்த மாசத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக கும்பராசிக்காரங்கள் 7.5 சனியால் பாதிக்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எங்க போய் முடியுமோ தெரியலையே. அப்போ குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை, குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பெத்த மக்களாலையும் கண்டிப்பா கும்பராசியில பிறந்தவங்க ஒரு சிலர் அவமானப்பட்டிருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கடன் தலைக்கு மேலே ஏறிட்டு போயிட்டு இருக்குது. ஒரு பிஸ்னஸும் நல்லா நடக்கல, வேலை செய்யக்கூடிய வேலையிலுமே அந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா, அந்த வேலையிலே அதிருப்தி, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இது போக யாரை நம்பினாலும் நம்பியவர்களால் நயவஞ்சகம் தான் நடக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. அப்ப நாம என்ன பாவம் செஞ்சோம், ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது, இந்த கஷ்டங்கள் தீருமா தீராதா கடவுளே அப்படின்னு நினைச்சுதான் வேதனைப்பட்டுதான் இந்த பதிவை பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த பீரியட்ல சுக்கிர பகவான் மட்டும்தான் மோசம். அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் 7.5 சனின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை செய்வார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 7.5 சனியை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானை அந்த குரு பகவானை பார்க்கிறார். ஆனா இப்போ அந்த குரு பகவானுடைய கண்ட்ரோலுக்கு சனி பகவான் வந்தாச்சு. அந்த குருடைய வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதத்தில் குருடைய ஆதிக்கம் சனி பகவானுக்கு செலுத்துறதுனால சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்ய முடியாது. அப்ப அந்த கெடுதலுக்கு பதிலாக இந்த பீரியட்ல நல்லதைத்தான் செய்வார்.
இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, இந்த குருவுடைய பார்வை இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இங்கே கடன் பட்டாலும் கடனை அடைப்பதற்கு வழிவகையாகும். அது போக நீங்கள் கொடுத்த பணத்தையும் இப்போ திரும்பி கேட்டால் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சு ஏதோ ஒரு வேலை முடிச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்குண்டான பணம் வரணும், அது கண்டிப்பாக நல்லா வரும். அது போக ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது சைன் ஆகணும், கண்டிப்பாக உங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலையுமே மாற்றங்கள் வரும். ஒரு இன்டர்வியூக்கு போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதற்கு முன்னாடி இன்டர்வியூ போய் சக்ஸஸ் ஆகலையா அப்படின்னு வேதனை இருந்தால் கூட இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் அந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அந்த தெம்பு, அந்த தைரியம், என்னால் பார்த்தீங்கன்னா எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். அப்போ இந்த பீரியட்ல நீங்க துணிந்து பாடுபடுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தைரியமும் நல்ல தன்னம்பிக்கையும் நல்ல வைராக்கியமும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். கும்பராசிக்காரங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது. அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். என்ன, சுக்கிர பகவான் மட்டும்தான் நீச்சம், ஆனால் குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க, உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு வாழ்க்கை, தூர பிரயாணம், இதை குறிக்கும். அப்போ வெளிநாடு போய் யார் யார் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மறு வாழ்க்கை கிடைக்கும். அப்போ பார்த்து அந்த கஷ்டங்கள் தீரும். அங்கே ஏதாவது ரூபத்தில் நீங்கள் நினச்சது அங்கே நடக்கும். அது போக 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும், பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும், உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். இது போக உங்களுக்கு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த கேது பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு தொல்லைகள் இதற்கு முன்னாடி இருந்தது நியாயம்தான். ஆனால் இப்போ அந்த சூரியன் இங்கே ஆட்சி ஆனதுனால கண்டிப்பாக இந்த கேது பகவானால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்போ அங்கே சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த பீரியட்ல யாராவது பொண்ணு பார்க்கறதோ மாப்பிள்ளை பார்க்கறதோ இந்த பீரியட்ல வேண்டாம். அப்போ அவங்கள பற்றி ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் இந்த பீரியட்ல வேண்டாம். ஆனால் 7ல் சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம். இப்போ உங்களுக்கு குரு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த சூரியனும் இந்த சுக்கிரனும் நல்லா இல்லை. அதனால இந்த பீரியட்ல திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட முடிவை எடுக்க வேண்டாம். அதுபோக லக்னத்திலேயே ராகு இருக்கிறாங்க, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த லக்னம் சனி பகவானுடைய லக்னம், அந்த சனி பகவானை குரு பார்க்குறாங்க. ஆனால் ராகுவை பற்றி கவலையே பட வேண்டாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியனும் இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சரியில்லை. மற்றபடி இந்த புதனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் உயர்வு, இது ஏதாவது ரூபத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் நல்லா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். நீங்கள் நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.